ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபிசிக்ஸில் பிரின்சிபல் ஆஃப் மேக்னெட்டிக் ரெக்கார்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேக்னெட்டிக் ரெக்கார்டிங்கில் ரைட்டிங், ஸ்டோரேஜ், ரீடிங் இது 3 தான் மேஜரான பிரின்சிபல்ஸ். ஃபர்ஸ்ட் ரைட்டிங் பார்க்க போகிறோம். ரைட்டிங்கில் என்னென்னு பார்த்தோன்னா கன்வர்ஷன் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. An electrical signal passes through a coil in the right head creating a magnetic field. அதாவது நம்ம ரைட் ஹெட்ல ஒரு காயில் இருக்கும். அந்த காயிலில் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் பாஸ் பண்ண போகிறோம். இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் நம்ம பாஸ் பண்ணுறனால அந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. This field aligns the magnetic domains of the recording medium in a specific direction. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ற மீடியம்ல நிறைய மேக்னெட்டிக் டொமைன்ஸ் இருக்கும். இந்த ரைட் ஹெட்டை அந்த டொமைன்ஸ் மேல காமிக்கும் போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும்னா அதுல இருக்க டொமைன்ஸை ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைரக்ஷன்ல திரும்ப வைக்கும். அதாவது ஒரு மேலே இல்லை கீழே இல்லை சைடில் அந்த மாதிரி திரும்ப வைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன்ல நம்ம பண்றோம். ஸோ பைனரி ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் பைனரி பிட்ஸ் 0s and 1s பேஸ்ட் ஆன் த ஓரியன்டேஷன் ஆஃப் மேக்னடைசேஷன். அதாவது அந்த ஸ்பின், அதாவது எந்த டைரக்ஷனில் திரும்பி இருக்குன்றத வச்சு அது பைனரியில் ஸ்டோர் ஆகுது. எதர் 0வா இருக்கலாம் இல்லைனா 1ஆ இருக்கலாம். இந்த மாதிரி தான் எப்படி ஸ்டோர் ஆகுது, இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகுது. The ferromagnetic coating on the disk ensures that the data remains stored even without power. இப்போ அந்த டிஸ்க் மேலே என்ன இருக்கும், அந்த ஸ்டோரேஜ் மீடியத்துலேருந்து நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்துருப்போம். அது என்ன கோட்டிங்னா ஃபெர்ரோமேக்னெட்டிக் கோட்டிங். இந்த கோட்டிங் கொடுக்கறனால என்னன்னா பவர் ஆஃப் ஆனால் கூட அந்த டேட்டா ஸ்டோர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ரீடிங்கில் ஆஸ் த read head moves over the recorded tracks, it senses magnetic field transitions. அதாவது நம்ம ரெக்கார்ட் பண்ண ட்ராக்ல இந்த ரீட் ஹெட் வச்சு நகரும் போது என்னன்னா இது என்னென்ன ஃபீல்டு என்னென்ன டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கு அப்படின்றத சென்ஸ் பண்ணுது. This is converted back into electrical signals via electromagnetic induction, அதாவது Faraday's law or magnetoresistance, that is GMR. இப்போ அது என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிரான்சிஷன் அப்படின்றது சென்ஸ் பண்ண உடனே மறுபடியும் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாற்றுது. எது மூலமாக மாற்றுதுன்னு கேட்டோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதாவது ஃபாரடேஸ் லா படி இல்லைன்னா மேக்னெட்டோ ரெசிஸ்டன்ஸ் GMR படி. தேங்க்யூ.